அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தன் அப்படிங்கிற ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஆப்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தன் அப்படிங்கிற பிராண்ட் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க எண்ட் ஆஃப் 2021 இருந்து தான் இந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காங்க. இவங்களும் ஒரு செபி ரிஜிஸ்டர் ஸ்டாக் புரோக்கர் தான். இவங்க கிட்ட என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த தன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், கமோடிட்டி, இடிஎஃப்னு சொல்லிட்டு இத்தனை விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். பொதுவாக ஸ்டாக் புரோக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளாட்ஃபார்மில் அவங்களே டிசைன் பண்ண சார்ட் ஆர் கிராஃபை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சில பிளாட்ஃபார்மோட சார்ட் அண்ட் கிராஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஒரு சிலதோடது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஆனால் இவங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச பழக்கமான ட்ரேடிங் வியூவோட சார்ட் அண்ட் கிராஃபை தான் இந்த தன் ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட மட்டும் இல்லாமல் பேஸ்கெட் ஆப்ஷன், மல்டி சார்ட் அண்ட் டிராயிங் டூல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட மொபைல் ஆப்பாக இருக்கட்டும் இல்லை வெப்சைட்டாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே உங்களால் இந்த தன் அக்கௌண்ட்டை ட்ரேடிங் வியூவோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரேடிங் வியூவோட கிராஃபாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சரையும் யூஸ் பண்ணி உங்களால் அங்கேருந்தே ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர் ஒரு சில ஸ்டாக் புரோக்கரில் மட்டும் தான் இருக்குது. அதில் இந்த தன் ஆப்பும் ஒன்று. இந்த தன் பிளாட்ஃபார்மில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்காகவே நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்து ஆப்ஷன் ட்ரேடர் பை தன் அப்படின்னு சொல்லிட்டு டெடிகேட்டடான ஒரு ஆப்பையும் வச்சுருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸையும் ஒவ்வொன்றா பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும்னா ரொம்பவே கஷ்டம். அதுக்காக தான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்க்ரீனர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலில் நிறைய விதமான ஃபில்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 200 கஸ்டம் ஃபில்டர்ஸையும் 50 ரெடிமேட் ஸ்க்ரீனர்ஸும் இருக்கக்கூடிய ஸ்கேனக்ஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீனரையும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ உங்ககிட்ட 25,000 ரூபாய் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 25,000க்கு அதிகமான அமௌண்ட்டுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபியூச்சர் மூலமாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 4 மடங்கான அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு கடனாக இவங்க கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் கடனாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி 1100க்கும் அதிகமான ஸ்டாக்ஸில் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் 20 டிரான்சாக்ஷனையாச்சும் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி கடனாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு வட்டியும் இருக்குது. நீங்கள் என்னைக்கு கடன் வாங்கினீங்களோ அந்த தேதியிலிருந்து அந்த கடனை வாங்கி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸை வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த ஸ்டாக்கை எப்போ திரும்ப சேல் பண்ணுறீங்களோ அந்த தேதி வரைக்குமே இவங்க உங்களுக்கு வட்டி போடுவாங்க. அந்த வட்டிக்கான பெர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகையை பொறுத்து 12%லேருந்து 16% வரைக்கும் வட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். இது ப்ராஃபிட்கான கால்குலேஷன் தான். சப்போஸ் உங்களுக்கு லாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த லாஸோட சேர்த்து இவங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாஸ் தான். அதனால இந்த ஆப்ஷனை பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒய்ஃபை ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக இந்த தன் வெப் பிளாட்ஃபார்மை நீங்கள் உங்களோட பிசிலேயோ இல்லை டிவிலையோ ஓப்பன் பண்ணிவிட்டு அது கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய சேம் ஒய்ஃபை நெட்வொர்க்லேயே உங்களோட மொபைலையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ண அது எல்லாமே அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஃபியூச்சரையுமே இவங்க ரொம்பவே ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பில் ஸ்மால் கேஸோட இன்டெகிரேஷனும் இருக்கிறதுனால இந்த ஆப்பை யூஸ் பண்ணியே உங்களால் ஸ்மால் கேஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்லை. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு என்ஆர்ஐ டிமெட் அக்கௌண்ட்டையோ இல்லை கார்பரேட் டிமெட் அக்கௌண்ட்டையோ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ செகண்ட் இயர்லேருந்து 800 ரூபாயை ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயாக பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் டெலிவரியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை இடிஎஃபாக இருக்கட்டும், இந்த மூணுக்குமே எந்த விதமான புரோக்கரேஜ் சார்ஜஸையும் நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி
நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 0.03 அப்படி இல்லைனா 20 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமோடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இது எல்லாத்துக்குமே ஃப்ளாட்டாக 20 ரூபாயை ப்ரோக்கரேஜ் சார்ஜஸாக பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் டெலிவரிக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் அந்த ஸ்டாக்கை சேல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. இந்த டிபி சார்ஜஸாக 12 ரூபாய் 50 பைசாவை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூடவே ஜிஎஸ்டியும் ஆட் ஆகும். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்கள் பிளேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டர்ஸையும் அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நீங்களும் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்படி க்ளோஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இவங்களோட டீம் உங்களுக்காக அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸாக 20 ரூபாயை சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லா ஸ்டாக் புரோக்கர் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கிற மாதிரியான கால் அண்ட் ட்ரேட் ஆப்ஷன் இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால உங்களால் இவங்களோட பிளாட்ஃபார்மை ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகுது. அந்த டைமில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்டரை அர்ஜென்ட்டாக பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக இவங்க உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்க உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு சார்ஜஸாக 50 ரூபாயை பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை அன்பிளட்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி 15 ரூபாயை ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில சார்ஜஸை இவங்க பிடிக்கிறது இல்லை, செபி அப்புறம் கவர்மெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை உங்களால் ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். இந்த ஆப்போட ரிவ்யூஸ் தான் நான் பிளே ஸ்டோரில் படித்த வரைக்கும் இவங்க ஏகப்பட்ட ஆப்ஷனை சும்மா அப்படியே அள்ளி கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பேப்பரில் பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் தான் நல்லா இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து ரியல் டைமாக யூஸ் பண்ணுறப்போ இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதே இந்த ஆப் ரொம்பவும் கன்ஃபியூசிங்காகவும் கண்ணா பின்னானும் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமையுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. பிளே ஸ்டோர் ரிவ்யூஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான ஃபீல்லாம் வரல. இந்த ஆப் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த ஆப்பை யூஸ் பண்ண நிறைய யூசர்ஸ் இந்த ஆப் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, ஹேங் ஆகுது, லேக் ஆகுது, எங்களால் ப்ராப்பராக ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவங்க சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். அக்கௌண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே எந்த ஒரு ஸ்டாக் புரோக்கரையும் சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு அன்ரிலேபிளான பிளாட்ஃபார்மை நம்பி நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளை பின்ன அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ கரெக்டான டைமில் ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய லாஸில் வந்து நிற்கும். அதனால ஒரு நல்ல ரிலேபிளான பிளாட்ஃபார்மை நம்பி அவங்க கிட்ட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, சேஃபாக ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கரெக்டா?